வெல்கம் டு Raghulan. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ என்ன அப்படின்னா வந்து இந்த ட்ரோன்ஸ் பற்றி கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். இந்த லைசன்ஸ் எப்படி வாங்குறது, இதில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இந்த ட்ரோன் வாங்கணும், இந்த DJI ஏர் மேபி கேர் 2 ட்ரோன், அந்த ட்ரோன் வாங்கணும். ஸோ இது ட்ரோன் வந்து வாங்கிட்டு என்னடா இன்னும் ஃப்ளை பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி ஃப்ளைலாம் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து எப்படின்னா இட்ஸ் நாட் அ டாய். ஸோ நம்ம ஒரு சின்ன ஹெலிகாப்டர் போகும் மாதிரி கிடையாது. இது ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ப்ரீ லெசன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஒவ்வொரு ட்ரோனுக்குமே டிஃப்ரென்ஸ். எனக்கு இதுக்கு மாதிரி ட்ரோன்ஸ் ஃப்ளை பண்ணியிருக்கேன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கு. அது இல்லாமல் ஃப்ளைங் லெசன்ஸும் கொஞ்சம் போயிருக்கேன். ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு ட்ரோனுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அந்த ட்ரோனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அண்ட் பேசிக் எமர்ஜென்சி ஸ்டாப்ஸ் என்ன, ஸோ நிறைய விஷயம் இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்ப்போம். அது எல்லாத்துக்கும் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு ட்ரோன் ரிலேட்டட் ஒரு ட்ரைனிங் சீரிஸ் ஒன்று போடலான்னு இருக்கேன். அது வந்து ஆஸ்க் ரகுலன் சேனல் வராது, அனிமே எக்ஸ்பர்டைசர் அகாடமி அந்த சேனல்ல வரும். ஏன்னா இது வந்து மோர் ஜெனரிக், எல்லாரும் இதுல வந்து டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து வருவாங்க. ட்ரோன் ரிலேட்டடா மட்டுமே வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தவங்க ரொம்ப காண்டா இருக்கு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அந்த ட்ரைனிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமியில நம்ம போடுவோம். அண்ட் அங்க நீங்க போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஜஸ்ட் ஜெனரிக்கான ஒரு வீடியோஸ் அது மாதிரி தான். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து இந்த ட்ரோன் வந்து மேபி கேர் 2 இந்த ட்ரோன் வாங்கியிருக்கு. அண்ட் ஸோ இதோட வாரண்டிஸ் அண்ட் இதோட இன்சூரன்ஸ் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து லெட்ஸ் சே இப்போ நீங்க வந்து இந்த ட்ரோன் வச்சு நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேஸ்ல, இல்ல நீங்க வந்து இதுல வந்து ஒரு கான்ட்ராக்டரா நீங்க வேலை செய்றீங்க, பைலட்டா வேலை செய்றீங்க அப்படின்றப்ப இதுக்கு வந்து நீங்க வந்து பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த இன்சூரன்ஸ் கண்டிப்பா வாங்கணும். என்னதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மோட்டர்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல். அந்த ட்ரோனே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 கிலோ. ஸோ இது நீங்க வந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல இருந்து யார் தலையில நீங்க போட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நீங்க ஜெயில தான் இருப்பீங்க. ஸோ அதனால இட்ஸ் நாட் அ டாய். ஸோ அண்ட் மோர் ஓவர் திஸ் இஸ் மேவிக் ஏர் 2, பேரே யாருன்னு வச்சிருக்காங்க, அதுவே 1/4 கிலோ. இதுக்கு மேல இருக்க ட்ரோன்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கிராம்ஸ் 800 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒருத்தர் தலையில போட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க என்னத்துக்கு ஆவாங்க. ஸோ அதனால பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா இப்போ அது முக்கால்வாசி நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், பெருசா இன்ஜினியரிங் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனிஸ் அவங்க எல்லாரும் வந்து பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் வச்சுப்பாங்க. பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் எதுக்கு அப்படின்னா நீங்க ஒரு பிரிட்ஜ் கட்டுறீங்க, அந்த பிரிட்ஜ் வந்து நாளைக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு, அதுல வந்து ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து கோர்ட் கேஸ்லாம் போகணும், அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இன்சூரன்ஸ்ல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ மெயின் திங். நிறைய கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க பப்ளிக் லயபிலிட்டி, ப்ரொஃபஷனல் இண்டெமினிட்டி, இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் வந்து இது கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இப்போ வந்து இது விர்ச்சுவல் டெக்னாலஜிஸ்ல வந்து தான் இது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இந்த பைலட் லைசன்ஸ் வாங்குறது அண்ட் REs, OC அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே வந்து விர்ச்சுவல் லைசன்ஸ்ல தான் விர்ச்சுவல் டெக்னாலஜிஸ்ல தான் வாங்க போகுது. அண்ட் ஸோ அதில் ஆல்ரெடி வந்து பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் இருக்கு, கம்பெனி இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ அதில் இதுவும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், பட் இட் வில் கவர் த ரிஸ்க். ஸோ தட் இஸ் அ மெயின் திங். அண்ட் தட்ஸ் ஒன்லி ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சில விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா ட்ரோன் இன்னும் நான் நிறைய பறக்க விட்டு நிறைய உங்களுக்கு வீடியோஸ் எடுக்க ஆரம்பிக்கல. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த ட்ரோன் வந்து எக்ஸாக்ட்லி வந்து லெஸ் தேன் 250 கிராம்ஸ். ஸோ அந்த 250 கிராம்ஸ்க்கு மேல 1 கிராம் கூட இருந்தாலுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்காக நிறைய லீகல் இஷ்யூஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, லீகல் விஷயம் நிறைய இருக்கு. 250 கிராம்ஸ்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ரிஸ்க் கிடையாது, ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் இந்த ட்ரோன்ஸ்ல இருக்க ஈவன் இந்த மோட்டர்ஸ், இந்த ப்ரொப்பல்லர்ஸ் பாத்தீங்கன்னா தே ஸ்பின் அட் வெரி ஹை RPMs. அது யாரோட மூஞ்சிலியோ இல்ல கழுத்துலயோ எங்கேயோ பட்டுச்சுன்னா இட் இஸ் லீத்தல். ஸோ இட் இஸ் வெரி ரிஸ்கி திங். அண்ட் ஆல்சோ தலையில விழுந்தாலும் இட் இஸ் ஸ்டில் இட்ஸ் கோனா பி ரிஸ்கி. ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பா நீங்க இந்த பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்குறது பெட்டரா இருக்கும். That's about it guys. So நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கேட்ச் அப் பண்ணுவோம். And thank you so much for all your support. Stay tuned.